கள்ளக்குடி பஞ்சாயத்து. ஆமாய்யா, முனுசாமி மணியாக்காரு, சவுந்தரராஜ், சிவராஜ், அப்புறம் போல்கார் முனுசாமி, இவர் வந்து எங்க வீடை வந்து ஒதுக்கி விட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊர்ல வந்துட்டு அவங்க பையன் வந்து பாலியல். கிருஷ்ணகிரி அருகே கட்ட பஞ்சாயத்து நடத்தி தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறி 7 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியை அடுத்த கள்ளுக்குறிக்கை சேர்ந்தவர் சாமுடி. இவர் தன் உறவினர்கள் 6 குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றினர். பின்னர் விசாரித்த போது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட சாமுடி அவர்கள் கூறுகையில், தங்கள் கிராமத்தில் ஒரு பகுதியில் உள்ள அரச மரம், வேப்பமரம், புங்கை மரம் உள்ளிட்டவற்றை அகற்ற ஊர் மணியக்காரர்கள் முனுசாமி, சவுந்தரராஜன், சிவராஜ், சரவணன் ஆகியோர் முயற்சி செய்தனர். இதுகுறித்து கடந்த 2023இல் கள்ளுக்குறிக்கு VAO-விடம் புகார் அளித்தோம். மேலும் தகாத முறையில் என்னை பேசியவர்கள் மீது போலீசில் புகார் அளித்தேன். இதனால் கோபமடைந்த அவர்கள் கட்ட பஞ்சாயத்து நடத்தி எங்களை மதிக்காமல் நீ போலீசில் புகார் அளித்ததால் ஊரை விட்டு உன்னை தள்ளி வைக்கிறோம் என்றனர். என் குடும்பம் மட்டுமல்லாமல் எனது உறவினர்கள் 6 பேர் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இது குறித்து தாசில்தார் வரை புகார் அளித்தேன். அதன்படி கடந்த 2023 செப்டம்பர் 13ஆம் தேதி அவர்களை அழைத்த அதிகாரிகள் இனிமேல் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது என கூறி மட்டும் அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்களிடம் வசூல் செய்து திருவிழா நடத்தினர். அதில் கூட எங்களை சேர்க்கவில்லை. இதையடுத்து மீண்டும் மகாராஜா கடைக்காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் ஊரில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது, இவர்களை சரிசமமாக நடத்த வேண்டும் என அறிவுறுத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார்கள். பின்னர் கிராமத்திற்கு சென்றவுடன் ஊர் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் சென்றதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் என மீண்டும் தள்ளி வைத்து விட்டார்கள். இதுகுறித்து கேட்டால் எங்கு வேண்டுமானாலும் கூறு, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டுகின்றனர். போலீசார் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை. அதனால் தீக்குளிக்க முயன்றோம் என கூறினார். தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்ட நபர்களிடம் பேசிய கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபு இதுகுறித்து இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சுமூக முடிவு எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். குழந்தைங்க பசங்க எங்க போனாங்களோ அங்க எல்லாமே அமௌண்ட் கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாம பண்ணிடுறாங்க. 2001 சார் 2001 இருந்து அவர் எத்தனை வீடு எடுத்து வச்சிருக்கிறது, எத்தனை தப்பு பண்ணிருக்கிறது எல்லாமே இருக்கு சார். ஆனா எதுவுமே எடுக்கல இது வரைக்கும். இப்ப வந்துட்டு இத்தனை வீடு எடுத்து வச்சிருக்காங்க. அபராதம் கட்டுன்னு சொல்றது, 10 பேர் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்றது, அதுக்கப்புறமா பொண்ணு பையனை போயாச்சுன்னா கலப்பு திருமணம் நடந்தா 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நீ வந்து கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு, இல்லையா உங்ககிட்ட பேசக்கூடாது செய்யக்கூடாது ஊரை வந்து கட்டுப்படுத்துறது சார். இவ்வளவும் செய்யறாரு சார் அவர். அதுக்கு பயந்துன்னு எல்லாருமே வந்துட்டு யாரும் பேசாம இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயம் எல்லாம் செஞ்சு இருக்கும். விவசாயத்துக்கு எதுவும் போகக்கூடாது, வரக்கூடாது. சொந்தக்காரர் வந்து பாத்தீங்களா எங்க அக்கா வந்து தனியா இருந்தாங்க. அந்த பிரச்சனை என்னாச்சுன்னா அவங்க சொந்த அண்ணன் மகன் என்ன செஞ்சாங்க, எங்க அக்கா கிட்ட தகாத தவறு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க சித்தாப்பாவும் அந்த வழியில போனால இந்த மாதிரி எல்லாம் யார் செய்யறான்னு சொல்லி கேட்டதுக்கு அது வந்து என்ன செஞ்சாங்க, அதை மறைச்சு அப்படிதான் செய்வாங்க, நாங்க வந்து மனையக்காரங்க, நாங்க சொல்றதுதான் சட்டம், நீ சொல்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, மூடி அபராதம் கட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல நாங்க எது இருந்தாலும் ஸ்டேஷன்ல தான் எதுவுமே இது பண்ணணும்னு சொல்றதுக்கு, ஸ்டேஷனுக்கு போறது நீ ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக கூடாது, ஸ்டேஷனுக்கு போனா ஊரை விட்டு எடுத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இது வரைக்கும் சார் 1.5 வருஷமா நாங்க வந்து கஷ்டத்துல ரொம்ப இன்னலுக்கு ஆளாகிருக்கோம் சார். சொந்த பந்தம் கிட்ட பேசக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து யாரும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, குழந்தைங்க ஆடினா கூட அவங்க கிட்ட பேசாத, அப்படி நீங்க அவங்க கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மூடி அபராதம் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் செஞ்சுட்டு இருக்காங்க சார். போயிட்டு இப்பயும் பண்டிகை நடந்துச்சு சார். ஈம சடங்குக்கு எங்க அக்கா ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதுக்கும் நாங்க போட்டு நீ வரக்கூடாது, நீ வந்தா ஊரை நான் யாரும் அனுப்புமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இது வரைக்கும் அவங்க செஞ்சது சார். பல வீடியோ இருக்கு சார், 1.5-2 வருஷமா பல வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எடுத்தும் ஆர்டிஓ மகராஜ் கடை ஸ்டேஷனுக்கு, அதுக்கப்புறமா SP ஆபீஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போச்சு சார். போட்டு அந்த இடத்துல சமாதானம் வந்துட்டு இது வரைக்கும் இல்ல இப்படிதான் செய்யணும், அப்படியே இல்ல சேன ஊருக்கு வரீங்களா நீ முறி அபராதம் 10,000 20,000 கட்டிட்டு தான் ஊருக்கு வரணும் சார். நடவடிக்கை எடுங்க சார். அவங்க மேல எங்க மேல பொய் வழக்கு